காக்ரோச் என்ன நேரங்காலம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரெக்கைய தனியா பிச்சிருவானுங்க, காலை தனியா பிச்சிருவானுங்க, மண்டைய தனியா பிச்சிருவானுங்க. பாத்துக்கோங்க. விஜய் ரசிகர்லாம் யாரு நினைச்சீங்க? அரசாங்க பள்ளியோட முறைகேட வெளியே கொண்டு வர போறீங்களா? ராஜ்மோகன் அவர்கள்லாம் அங்கதான் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. தரமான உணவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு விஷயங்கள் சோசியல் மீடியால எல்லா வீடியோவும் இருக்கு. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஆல்ரெடி உங்களை எடுத்து போட்டு இங்க ட்ரோல போட்டுக்கிட்டு இருக்கான். இதுல நீங்க தமிழ்நாட்டுல காலை வச்சீங்கன்னா என்ன நடக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு வீடியோ போடுறேன், பாத்துக்கோங்க. இப்படி போனாதான் அவர் பக்கத்தை நான் நிக்க முடியும். சிஎம் சாரையே நீங்க எதிர்த்து கேள்வி கேக்குறியா? அவர் சொந்த பணத்தை போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காருயா மக்களுக்கு. நீங்க தப்பா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம்? நான் ஏன் பணத்தை தரேன்? மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு தர அவரு. ஹிந்தியில வந்த நியூஸ் எல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா? கோயில்ல மசூதியில இருக்கிற உண்டியெல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்கூல்கள்ல வச்சிருக்காரு. பாலியல் வன்கொடுமை நடந்தா சுட்டு கொண்டு என்கவுண்டர் பண்ணிருக்காரு. தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று உயிரிழந்தாங்கன்னா காசு செட்டில்மெண்ட் அவர் கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல சிறந்து விளைவுது. இது மாதிரி 1 இல்ல 2 இல்ல பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஹிந்தியில பார்க்கவே இல்லையா? அதையும் பார்த்துட்டு இங்க வரணும்னு உங்களுக்கு ஆசை வேற இருக்குதா? காக்ரோச் பூச்சி, எங்களை பார்த்து இன்னும் பயம் வரல. இருடி திண்டு செமிச்சு படுறேன் இரு.